இந்த 5 ஹேபிட் உங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, நீங்க பணக்காரர் ஆவறத யாராலயும் தடுக்கவே முடியாது. நம்மலாம் நெனப்போம் பார்த்தீங்களா, பணக்காரவங்கலாம் நம்மளோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பணக்காரவங்க டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவங்களோட திங்கிங் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து என்ன செய்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பணம் வந்தோனே செலவு பண்ணிடுறோம். அப்புறமா தான் சேவ் பண்றோம். ஆனா, பணக்காரவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பணம் வந்தோனே சேவ் பண்ணிருவாங்க அவங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணவே செய்றாங்க. ட்ராக் யுவர் எவ்ரி மனி. நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்கங்கிறத ரெகுலரா ஒரு நோட்ஸ்லயோ, இல்ல ஆப்லயோ நீங்க ரெகுலரா ரெக்கார்ட் பண்ணிட்டே வரணும். ஏன்னா, நீங்க சம்பாரிக்கிற பணம் எங்க போகுது, எதற்கு நீங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். இன்வெஸ்ட் ரெகுலர்லி. ரெகுலரா மந்த்லி வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இது இன்சேபிள், பாண்டு அந்த மாரி பணக்காரங்க எல்லாரும் இந்த வேலைய பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவாய்ட் பேட் டெப்ட். நம்ம நெனைக்கிறோம் ஐஃபோன் வாங்கிட்டா நம்ம பணக்காரர் ஆயிருவோம். கார் வாங்கிட்டா நம்ம பணக்காரர் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி நெனைப்போம். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் தான் வாங்கணும். பணக்காரவங்க இந்த விஷயத்த செய்யவே மாட்டாங்க. அவங்க ஐஃபோன் வாங்குறதும், லம்போகினி கார் வாங்குறதும் டேக்ஸுக்காண்டி தானே தவிர, அவங்க ஆடம்பரத்துக்காண்டி இல்லவே இல்ல. லேர்ன் அபௌட் மனி. மணிய வந்து எப்படி நீங்க சம்பாரிக்கலாம் அப்படிங்கிறத புக்ஸு, புக்ஸு, கான்ஃபரன்சஸ் இந்த மாரி போயி பணக்காரவங்க இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அதனால இந்த விஷயத்த நீங்க செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காம கத்துக்கிட்டே இருக்கணும்.